சென்னை தரமணியில் உள்ள மத்திய பாலிடெக்னிக் கல்லூரியின் மாணவர் விடுதி கடும் சேதமடைந்து காணப்படுகிறது. கட்டிடமா கல்லறையா என கேட்க தோன்றும் அளவுக்கு கோர நிலையில் உள்ள இந்த விடுதியில் வசிக்கும் மாணவர்கள் கூறுவது என்ன பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு உயர்கல்வித்துறையின் தொழில்நுட்ப இயக்கத்தின் கீழ் தமிழ்நாடு முழுவதும் 50க்கும் மேற்பட்ட அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. அந்த வகையில் சென்னை தரமணியில் மைய பாலிடெக்னிக் கல்லூரி, அச்சு தொழில்நுட்ப பயிலகம், வேதியியல், தோல், நெசவு ஆகியவற்றின் தொழில்நுட்ப பயிலகம் என 6 பாலிடெக்னிக் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. கோவை, மதுரை, நெல்லை உள்ளிட்ட ஏராளமான மாவட்டங்களில் இருந்தும் சுமார் 2000க்கும் அதிகமானோர் இந்த கல்லூரியில் பயின்றும் வருகின்றனர். இந்நிலையில் பாலிடெக்னிக் கல்லூரியில் பயிலும் மாணவர்களுக்காக விடுதி கட்டடங்கள் செயல்பட்டு வருகிறது. இயங்கி வருகிறதே தவிர அது மாணவர்கள் தங்குவதற்கு தகுதியற்றதாக காணப்படுவதுதான் வேதனை. எந்நேரமும் உடைந்து விழும்படியான கட்டடங்கள், தண்ணீர் வராமல் உடைந்த குழாய்கள், சிதிலமடைந்த ஜன்னல்கள், சிறுமழைக்கே நீர் தேங்கி குளம்போல் காணப்படும் மைதானம், விடுதி வளாகத்திற்குள்ளேயே மேயும் பன்றிகள் என ஒரு மாணவர் விடுதி எப்படியெல்லாம் இருக்கக்கூடாதோ அப்படியெல்லாம் உள்ளது. அதாவது முக்கியமானது பாத்ரூம் வசதி சார். பாத்ரூம் வசதிங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது. பாத்ரூம் வந்து போக முடியாத அளவுக்கு இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே கொஞ்சம் சரியில்லை. அதேமாரி அது ஸ்டாஃப்ட்ட சொல்லலாம், அவங்க அது கவர்மெண்ட் மூலமாக தான் வருது கூடிய எங்களுக்கு ஒரு உதவி. அது கவர்மெண்ட் இருந்தால் எங்களுக்கு கிடைக்கணும். ஸோ கவர்மெண்ட் எங்களுக்கு மானியங்கள்லாம் எங்களுக்கு கொடுத்தா கொஞ்சம் சேஃபாக இருக்கும் சார். அதேமாரி நிறையா அனிமல்ஸ் எல்லாம் இங்கே இந்த கிரவுண்டுக்குள்ளே தான் இருக்குது. அது ரொம்ப மோசம். ஏன்னா பன்னியிலேருந்து எல்லாமே இங்கிட்டு தான் நடமாடுது. கல்வி கண் திறந்த கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி காலமான 1964ஆம் ஆண்டு திறக்கப்பட்ட இந்த கட்டடங்கள் தற்போது அதன் ஆயுள் காலத்தை எட்டியுள்ளது. ஒரு சில பகுதிகளில் புனரமைப்பு பணிகள் நடந்தும் அது நிறைவடையாமல் உள்ளது. அதேபோல விடுதி வளாகத்தில் புதர்மண்டி கிடப்பதால் பாம்பு, பூரான் போன்ற விஷ ஜந்துக்களின் இடமாக உள்ளது. ஹாஸ்டலில் போகிற தண்ணி ப்ராப்ளம் அதிகமாக இருந்துச்சு. ஃபஸ்ட் இயரில் படிக்கும்போது அதுமாதிரி பாத்ரூம் போகும்போது தண்ணி டேங்க்கில் வந்து டைமிங்க்கு விட மாட்டுறாங்க. இப்போ நைட் விட்டால் காலைல வந்து ஏதாச்சும் ஃபேஸ் வாஷ் பண்ணுறவங்களாம் காலி ஆகிடுது. பாத்ரூம் ஒழுங்காக போக முடியல. இப்போ அதே மாதிரி செகண்ட் இயர் வந்து தேர்ட் இயர் வந்ததுக்கப்புறம் சொன்ன தப்பு தான் இப்போ கொஞ்சம் பார்த்து பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அவ்வளோவா இல்லை. தண்ணியே இப்போ 2 டேங்க் வருது, விட்றாங்க, காலி ஆகிடுது. இப்போ நைட்டு அவசரத்துக்குலாம் போக முடியல. அதுக்கப்புறம் அந்த தேர்ட் இயர் ரிங் ஃபுல்லாக, அந்த பக்கம் ரிங் ஃபுல்லாகவே விடுதியில் மாணவர்கள் யாருமே இல்லை. அந்த ஃபஸ்ட்டு 2 ரிங் தான். எதனால்? அங்கே கிராக் அதிகமாக இருக்கிறதால உள்ள யாருமே விடுதி எப்போ உள்ளே தெரியாது. அதான் பிரச்சனை. அதேமாதிரி ஃபஸ்ட் இயரில் வந்து படிக்கும்போது தண்ணி பியூரிஃபை வாட்டர் எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் இப்போ சொன்னதை வந்து பியூரிஃபை வந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஓரளவு பரவாயில்ல. சென்னையில் தரமான கல்வி கிடைக்கும் என்று தமிழகத்தின் கடைக்கோடி கிராமங்களில் இருந்தும் ஆவலோடு வரும் மாணவர்களின் உயிருக்கும் பாதுகாப்புக்கும் குந்தகம் விளைவிக்கும் வகையில் இந்த கட்டடங்கள் உள்ளன. சில நேரங்களில் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மாறிவிடுகின்றன. மாணவர்களின் நலன் காக்க மைய பாலிடெக்னிக் கல்லூரி மீண்டும் புத்துயிர் பெறுமா? அரசுதான் முடிவு செய்ய வேண்டும். மாலை முரசு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர்கள் பிருத்திவிராஜ் மற்றும் சரவணனுடன் செய்தியாளர் மணிகண்டன்.